பதிவு ஒரு முக்கியமான பதிவு. நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். நீங்கள் வீடியோ பார்க்க போறீங்க. நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் தள்ளி விட்டு ஒரு நிமிஷம் ஓட போறீங்க. நான் உண்மை சொன்னால் நீங்கள் யாரா போய் பேசுகிறேன்னு நினைப்பீங்க. நான் உண்மை சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து உண்மையான வார்த்தை தான் சொல்ல போகிறேன். இது வந்து மல்லிகை செடி உள்ளே போவேன். உள்ளே வேறு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை கேட்டு போங்க. தயவுசு நீங்கள் கேட்டு போங்க. நல்லா இருப்பீங்க. வீடியோ பார்க்கணும். தயவுசு கேட்டு போங்க. நல்லா இருப்பீங்க. 100 நூறாண்டு வாழணும். நீங்கள் இந்த வீடியோ வந்து மல்லிகை செடி தான் காமிக்கிறேன். முதல்ல மல்லிகை செடி, ரெண்டாவது வீடு வாடகை கொடுக்க போகிறோம். இந்த வீடு வந்து வாடகை கொடுக்க போகிறோம். அதை வந்து கேட்டு போங்க. கேட்காம போவாங்க. பார்த்துங்களா, இது மல்லிகை செடி பார்த்துங்க. நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள். இந்த வீடு வந்து இந்த வீடு காமிக்கிறேன். வீடு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வாசல் பார்த்துருங்க. இதான் வாசல். அந்த வாசலில் உள்ளே போகிறோம். எந்த திசைன்னு உங்களுக்கு சொல்லலையோ சொல்ல மாட்டேன். அது சொல்ல மாட்டேன். அது திசைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஓடி வீடு. இது வந்து ஒரு ஓடி வீடு தான். ஓடி வீடு பார்த்துருங்க. 2500 வாடகை. அது சொல்லிட்டேன். 2500 வாடகை. இது வந்து இது ஒரு ஹால் மாதிரி இருக்குது வைங்களா. ஒரு ஹால். இது ஒரு ஹால் மாதிரி இருக்குது. 2500 வாடகை. இது வந்து எந்த ஏரியான்னு சொல்லணுமா? சொல்கிறேன். இது வந்து மதுக்கரை மார்ட் வந்து என் போன இது வந்து மதுக்கரை மார்க்கெட்டு பாலத்துறை. இந்த வீடு இருக்குது. இந்த வீடு வந்து அது இது வந்து ஹால் காமிக்கிறேன். சும்மா ஒன்று நம்ம சிம்பிளாக நம்ம வந்து நம்ம ஓடி வீடு தான். அதான் பார்த்துட்டு ஓடி வீடு தான். 2500 வாடகை. அதை மறந்துடாங்க. 2500 வாடகை வந்தாகணும். சும்மா 2500 வாடகை தான். ஆனால் ஆள் நல்ல ஆளாக இருக்கணும். தெளிவான ஆளாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆள் காமிக்கிறேன். நான் அடுத்த பெட்ரூம் காமிக்கிறேன். அடுத்த பெட்ரூம் உள்ள அடுத்த பெட்ரூம் காமிக்கிறேன். இது வந்து இது ஒரு பெட்ரூம் தான். அது ஓடி வீடு அப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துக்கணும். அதை நீங்கள் இது வந்து பதிலாக மேலே வந்து பலகை எல்லாம் பக்காவாக படிச்சிருக்கும். பலகை எல்லாம் மேலே இருக்குது. ஒரு மழை தண்ணி விட்டு கீழே வராது. இதெல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாம் தெளிவாக. இப்போ இது இந்த பக்கம் ஜன்னல். இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது பார்த்துங்க. இந்த பக்கம் ஜன்னல். இந்த பக்கம் வாசல் இருக்குது. இந்த பக்கம் வாசல். இந்த பக்கம் ராக் செட்டு எல்லா பொருளும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ராக் செட் இருக்குது. பார்த்துருங்க. எல்லாம் ராக் செட் இருக்குது. வீடை மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போனோம். அடுத்து வந்து வாங்க இது காமிக்கிறேன். இதுனா கிச்சன் ரூம் காமிக்கிறேன். சும்மா சிம்பிளாக கிச்சன் ரூம் தான். கிச்சன் ரூம் காமிக்கிறேன். வாங்க கிச்சன் ரூம் பார்த்துருங்க. கிச்சன் ரூம் காமிக்கிறேன். வாங்க. இது வந்து கிச்சன் ரூம். இதெல்லாம் கிச்சன் எல்லாம் நம்ம வந்து இதை மிக்ஸி அடுப்பு எல்லாம் வச்சுக்கலாம். எல்லாம் எல்லாம் ராக் இருக்குது. எல்லாம் ராக் இருக்குங்கோ. எல்லாம் ராக் செட்டு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பார்த்துருங்க. இந்த பக்கம் ராக் இருக்குது. வச்சுக்கோங்க. கிச்சன் ரூமில் ராக் இருக்குதுங்க. இந்த பக்கம் ராக் இருக்குது. பார்த்துருங்க. ஃபுல் ராக் இருக்குது. ஃபுல் ராக் செட்டு எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இது ஓடி வீடு தான். அதையும் காமிக்கிறேன். இது ஓடி வீடு தான். மரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. மரம் எல்லாம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா, மரம் எல்லாம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. மரம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மரம் தாங்குமா இருக்கு. இந்த மரம் வந்து பழைய காலத்து மரம் நல்லா தாங்கும். இருந்தாலும் பழையபடி காமிக்கிறோன்னா இப்படி நம்ம வந்து கிச்சனில் தான் இப்படி புழங்குறோம். கிச்சனில் புழங்குறோன்னே இப்போ புழங்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே தண்ணி எடுத்து இங்கே தான் தண்ணி எடுக்க போகிறோம். அங்கே பாத்திரம் கழுவுறது வெளியே தான் கழுவணும். அது காமிக்கிறேன். பாத்திரம் எடுத்து வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க. இது எந்த இடம்னா பாலத்துறை. மதுக்கரை மாட்டு வழி பாலத்துறை. 2500 வாடகைங்க. இதில் தான் பாத்திரம் கழுவ போகிறோம். துணினா துணி இதில் துவச்சிக்கலாம். துணி வந்து நம்ம இதை பாத்திரம் இதில் கழுவிக்கலாம். பாத்திரம் இந்த இடத்துல கழுவிக்கலாம். இந்த இடத்துல செடி வச்சுக்கலாம். இந்த இடத்துல செடி வேணால் மண் இருக்குது. இந்த டேங்க் வச்சுக்கலாம். டேங்க் ஏதாவது நம்ம வைக்கிறோன்னா டேங்க் வச்சுக்கலாம். அதை பார்த்து கவனமாக இருங்க. வேறு பெரிய ஒரு சின்டெக்ஸ் வச்சுருக்கிறேன். நம்ம கஸ்டமருக்காக நான் வச்சுருக்கிறேன். சின்டெக்ஸை பாருங்கள். அவங்க தண்ணி தேவைன்னா இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி பைப்பில் லைன் வருது. தண்ணி வருது. தண்ணி வந்து பைப்பில் தண்ணி வருது. அது பைப்பில் லைன் காமிக்க பாருங்கள். வாங்க உள்ள. இதுதான் வந்து முறை வாசல். இதுதான் மெயின் வாசல் பார்த்துருங்க. இது இந்த இடம் தான் மெயின் வாசல். இதுதான் மெயின் வாசல். ஓப்பன் பண்ணால் இதுதான் மெயின் வாசல். நம்ம ஓப்பன் பண்ணல. இது மேலே இது வந்து தண்ணி தொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி தொட்டி பார்த்தீங்களா? தண்ணி தொட்டி இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாம் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் தண்ணி வருது. இந்த இடத்துல 24 மணி நேரம் தண்ணி வந்துட்டு இருக்குது. நம்ம வேணுன்னா பிடிச்சிக்கலாம். தண்ணிக்கு இந்த மாதிரி பாலத்துறை மதுக்கரை மார்க்கெட் வழியில் பாலத்துறை ஏரியாவில் தண்ணி செழிப்பாக இருக்குது. ஒன்றை புள்ள. அப்புறம் பாருங்கள் அந்த மரத்தை காமி கரவள மரம். ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம வீட்டில் குடி வந்தால் கஸ்டமர் எல்லாருக்கும் செழிப்பாக இருக்குது. பதிலாக இது கரவள மரம்.
கருவேப்பிலை பார்த்து பார்த்துங்க. சோத்து கத்தலாம் இருக்குது. சோத்து கத்தாழை நம்ம வந்து கத்தாழை இந்த கூலிங்க்கு நல்லா செட் ஆகும். இது கத்தாழை நான் வச்சது. அது எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம அந்த கரவலை மரம். அடுத்து இன்னும் நிறைய இருக்குது. வாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம் வச்சுருக்கேன். எலுமிச்சை மரம் நான் வச்சுருக்கேன் மக்களுக்காக. நம்ம வந்து வீட்டில் குடியிருக்கோம், அவங்க இது பிடிங்கலாம். நான் பிடுங்க மாட்டேன். அது அவங்க தான் பிடிங்க. நான் வச்சுட்டேன். நல்லவங்க வந்து அது தண்ணி ஊற்றி அவங்களே பிடிங்கிட்டோம். ஒன்றும் தப்பு இல்லை, எவ்வளோ பிடிங்கிட்டோம். அதுக்கு ஒரு நிறைய இருக்குது பாருங்கள். மல்லிச்செடி காமிக்கல. மல்லிச்செடி பார்த்தீங்களா? மல்லிச்செடி பாருங்கள். மல்லிச்செடி ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் மல்லிச்செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் மக்கள் தான் நம்ம வீட்டில் யார் குடிக்காமலோ அவங்கள பறிச்சுக்கிட்டோம். நான் வந்து மல்லிச்செடி பார்த்தீங்களா? இப்போது பனி சீசனில் கொஞ்சம் இதாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போது என்ன மூட காமிக்கிறேன். பெரிய மூட காமிக்கிறேன் பார்த்தீங்களா? பெரிய மூடை பாருங்கள். மல்லிச்செடிலாம் வச்சுருக்கேன். பெரிய தொட்டி காமிக்கிறேன். பெரிய தொட்டி இதுதான் பெரிய தொட்டி பார்த்துருங்க. இது பெரிய தொட்டி. அதை மூடி போட்டிருக்கேன். மூடி திறக்கிறேன். இல்லை திறக்கல. பெரிய மூடி வச்சுருக்கிறேன். ஏன்னா பெரிய தொட்டி அது மூடிலாம் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, அதுக்கு வாங்க உள்ளே போவோம். இந்த வாசலோடு வரோம்ல, இந்த வாசலில் பார்த்து தெரியும்ல. பழபடி உள்ளே போகிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். வாசலோடு உள்ளே போகிறோம். பழபடி சொல்கிறேன்னா அந்த வாசலை பாருங்கள். பதிலா வீடு தெளிவாக இருக்கும். ஓடெல்லாம் தெளிவாக இருக்குது. பார்த்துங்க. ஓடை பாருங்கள், தெளிவாக இருக்குது. இது வந்து ஹாலு, பெட்ரூம் அங்கே இருக்குது. நம்ம இதில் தங்கிக்கலாம். இங்கே தங்கிக்கலாம். இந்த பெட்ரூமில் தனியாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். தனியாக பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. காமிக்கிறேன். பலபடியும் காமிக்கிறேன். நீங்கள் சந்தைப்பிடிவில்லை. இது ஒரு சின்ன பெட்ரூம். இன்னும் குடும்பம்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இங்கே இது பண்ணிக்கலாம். பெட்ரூமுக்கு தனியாக வச்சுருக்குறோம். பார்த்துருங்க. ஆனால் இது வந்து மேலே வந்து அதை பார்த்துருங்க, பலகை பக்கவாக இருக்கும். பலகை வந்து பக்கம் நல்லா இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டாக இருக்குது. அதுக்கு பலபடியும் காமிக்கிறேன். நீங்கள் பலபடியும் டவுட் பண்ணி ஏதாவது சந்தேகப்படுவீங்களா? என்ன பலபடியும் கிச்சன் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்க உள்ளே வாங்க. பலபடி கிச்சனை வந்துடும். கிச்சன் ஆளுக்கு. இது வந்து இதில் தான் அடுப்பு வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் அடுப்பு வைக்கணும். இதில் வந்து நம்ம இந்த பொருளை வச்சுக்கலாம். இந்த இது ஸ்லாப் இருக்குது பார்த்துருங்க. ஒரு ஸ்லாப் இருக்குது, அதுலேயும் வச்சுக்கலாம். எதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து இதெல்லாம் கிச்சன் வைக்க போகிறோம். ஆனால் வந்து சும்மா நம்ம சொல்லணும்ல, ஓடு வீடு தான் இருந்தாலும் இப்போ பலபடி காமிக்கிறேன். இது எந்த பொருளும் இங்கே வச்சுக்கலாம். எல்லா பொருளும் வச்சுக்கலாம். 2500 வாடகை. 2500 வாடகை பார்த்துருங்க. 2500 வாடகை. இது வந்து எங்கே இருக்குன்னா மதுக்கரை ரோட்டுக்கு வந்தால் போதும். நான் மதுக்கரை ரோட்டில் நம்ம வந்து பாலத்துறை. இந்த வீடு வந்து பாலத்துறை இருக்குது பார்த்துருங்க. அது பாருங்கள். நம்ம லோக்கலில் யார் வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு தெரியுமில்ல? நமக்கு தெரியாமல் இருக்க மாட்டாங்க, தெரியும். அதில் நம்மளாக எல்லாம் தெரியும். மக்கள் நம்ம எல்லாருக்கும் நம்ம இதில் இது பண்ணுறாவில்ல, அது எல்லாம் தெரியும். இது தெரியாமல் இருக்குமா? இப்போ வெளியே போகிறோம். பார்த்துருங்க, வெளியே போகிறோம். இதுதான் வெளியே. கிச்சன்லேருந்து வெளியே கிளம்புறோம். அதில் கிச்சன் முன்னாடி பார்த்தாலே ஒரு மல்லிச்செடி இருக்குது பாருங்க. மல்லிச்செடி இதுதான் மல்லிச்செடி. பார்த்தீங்களா? மல்லிச்செடி. ஆனால் இது பூ சீசன் தான். ஆனால் பூத்து தான் இருக்குது. இருந்தாலும் அது நாங்கள் டெய்லி பறிச்சிடுறோம். இதில் ஒன்று பறிச்சிடுறோம். ஆனால் இப்போ பனிக்காலம் வந்து சரியாக பூக்கலை. பலபடி இது வந்து இந்த பக்கம் திறந்துக்கலாம். ஏன்னா அந்த திசை திறந்துக்கலாம். பார்த்துங்க, திறந்துக்கலாம். அது வந்து இந்த கதவு கொஞ்சம் இதுதான் கிடக்குது. நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மக்களை எது கேட்குறேன்னா ஃபுல்லாக காமிக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம எதுவும் வந்து நம்ம வந்து எல்லா மக்களும் வரட்டும். நம்ம வீடு காலியாகி இப்போ தான் காலியாகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. காலி பண்ணி 3 நாள் ஆச்சு. எல்லாம் தண்ணி வசதி எல்லாம் ஃபுல்லாக 24 மணி தண்ணி வருது. அதை பார்த்துருங்க, கவனம் பாருங்கள். மீண்டும் இந்த வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். எல்லா வசதியும் நாங்கள் வச்சுருக்குறோம். எல்லா வசதியும் இருக்குது. நம்ம வந்து நீங்கள் பாலத்துறை, நம்ம மதுக்கரை ரோடு பாலத்துறை. நம்ம வீடு வந்து நம்ம கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நான் இப்போ உண்மை சொல்கிறேன். பாத்திரம் வீடு யாரும் கேட்டால் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த வீடு வந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடு வாடகை தான் கொடுக்குறோம். 2500 வாடகை. ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. பார்த்துட்டு கவனம் பாருங்கள். தயவுசெய்து என் மக்களை வந்து நல்லா இருக்கணும். என் மக்கள் 300 ஆண்டு வாடகை, 700 எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். மீண்டும் தொடர்ந்து வாருங்கள். அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறோம். நன்றி, விடைபெறுகிறேன்.